ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு இது ரொம்ப சூட்டபிளான சைடிஷுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்கு கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த ஜீரகம் சூப்பராக பொரிஞ்சிருச்சுங்க. இதில் இப்போ 2 பெரிய சைஸ் பல்லாரியை சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடயே 2 பச்சை மிளகாவை நல்லா ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 சேர்ந்து சூப்பராக வதங்கி வரணும். அது வர நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் சூப்பராக வதங்கி அதோட கலர் சேஞ்சாகி வந்துருக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மலும் சூப்பராக போகிறதுக்காக நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மலும் சூப்பராக போயிடுச்சுங்க. அடுத்ததாக ஒரு 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கி இருக்கிறதாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டாங்க. உங்களுக்கு அரைக்க விருப்பம் இல்லைங்க, நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளியோட பச்சை வாசனை போகட்டுங்க. அதை வர வெங்காயத்தை கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாடையும் சூப்பராக போயிடுச்சுங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோங்க. அதுக்காக 1 கப்பு தயிர் எடுத்துருக்காங்க. நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ தயிரில் நம்ம மசாலா தூள்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கறி மசாலா தூளுங்க. அப்புறம் மசாலா தூளை எல்லாம் சேர்த்துட்டோம். அதே மாதிரி கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து எடுத்த தயிர் வதங்கிக்கிட்டு இருக்க வெங்காய தக்காளி கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ எக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் உள்ளே சேர்த்துட்டாங்க. இப்போ எல்லாம் மசாலாலாம் நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி கூட எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த கிரேவி நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போய் சூப்பராக கொதி வந்துட்டுருக்கீங்க. இந்த டைமில் ஒரு 4 முட்டையை வேக வச்சுருக்கேங்க. வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டிங்கன்னா எக்குள்ளே எல்லா மசாலாவும் ஊறி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த முட்டைக்குள்ளே மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்குங்க. முட்டை உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக பாயில் வந்து நல்லா முட்டைக்குள்ள மசாலாலாம் ஏறி செமையாக வந்துடுச்சுங்க. கிரேவி நம்ம செய்கிற எக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி அப்படி மேலே தூவிக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே தூவிட்டு நம்ம செய்கிற எக்கு கறியை ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.